ஜீவாவும் கண்மணியை வெளுத்து வாங்குறாங்க. பண்ணிருக்கேன். சொல்லுங்க கண்மணி அன்பு செல்வன். தெரிஞ்சோம் பொத்தி பொத்தி பார்த்தா உன்னால தெரியுமா எவ்வளவு பெரிய வலி தெரியுமாடி எனக்கு. நீ பெரிய ஆள் ஆகிறதா உன்னோட லட்சியமா பாக்குற? நம்ம அன்பும் பாத்தீங்கன்னா மனசுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆதங்கத்தெல்லாம் வெளில கட்டிடுறாங்க. வாழ்க்கையில யாரும் தோடிக்க பாக்குற ஏச்சிட்டு போறதா உனக்கு சந்தோஷமா? ஃபுல்லா என்ன மன்னிக்க மாட்டாலாமா? அதனால என்ன மறந்து தொலைச்சிடுறேன் கிட்டே இருக்கல்ல. இல்லவே இல்ல சொல்றேன், இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நம்ம அன்பு அம்மாவும் பாத்தீங்கன்னா கோதை அரைஞ்சு பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல விட்டாங்க சண்டை வந்துட்டு. கண்மணி கண்மணி என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? மானத்தையே மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டியா பெத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மறந்து தொலைச்சிடுறேன். இவ்வளவு திமிரு பிடிச்சவன் எனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டு பாத்தீங்கன்னா ஐயோ குடிச்சிட்டு இப்படி பேசிட்டேனா அப்படின்னு அதிர்ச்சியில இருக்காங்க. எனக்கு பல தடவை சான்ஸ் கிடைச்சும் கோவத்தால அவசர புத்தியால சந்தர்ப்பத்துல நீ அழகா சாமர்த்தியமா இன்னும் பெருசாக்கி கடைசியில என்னடா கிடைச்சது? அதனால உனக்கு யாராவது உங்களுக்கு தெரியுமா? அத சொல்லு. கிட்ட கண்மணி அவளோட பழைய வாழ்க்கையில இருந்து முழுசா வெளியில வந்துட்டேன்னு சொல்லியிருக்கா. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் பண்ணிருக்கான். கட்டின தாலி இருக்கு சொல்றீங்களா? அதாவது அன்பும் பாத்தீங்கன்னா ஹோட்டல் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அது கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க அதிர்ச்சியா இருக்கு. என்ன லவ் சொல்லிட்டானு. அதுக்காக நீ குடிச்சிட்டு வந்து என்ன உனக்கு அவ்வளவு கோபம் இருப்பாங்கன்னு உனக்கு முழுசா தெரியாது. என்னமோ பேட்டை ரோடி மாதிரி அவங்க வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டே கண்மணி எல்லாரும் சாரி என்ன மன்னிச்சிருங்க. யோசிக்கிற இவா கிட்ட என்ன மறந்துட்டேன், பாஸ்ட் லைஃப்ல இருந்து மூவ் ஆயிட்டேன்னு சொன்னாமா. அதாம எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அவளும் வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டி விடுற மாதிரி தாண்டா எல்லாமே இருக்கும். உனக்கு அவ வேணும்னா ஒழுங்கு மரியா இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு அவகிட்ட சாரி சொல்லு. திரும்பி திரும்பி அவள்கிட்ட சண்டை போறதுனால உங்க சண்டை இன்னும் பெருசா தானே அவங்க கடைசி வரைக்கும் நீங்க சேர மாட்டீங்க. போய் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. குளிச்சுட்டு போறேன்டா. இதுக்கு பொறுமை, இந்த பொறுமை மத்த இடத்துல இல்ல. உள்ள வாங்க உட்காரு. கண்மணி அவ காலையிலேயே ஹோட்டலுக்கு சீக்கிரமா கிளம்பி போயிடுச்சுருங்க. அப்பல நான் என்ன பேசுறேன்னு தெரியாம அவளை ரொம்ப தப்பா பேசிட்டேன். இது நடந்த எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அன்பும் அவங்க அம்மாட்ட பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. என்னால ஏற்பட்ட கலங்க நீங்கிடுமா? ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், வெளிப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு உங்களை பாப்போன்னு ஒவ்வொரு நாளும் நாங்க ஏமோ தெரியல. ஒண்ணும் இல்ல, நாங்களும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். கொஞ்சம் கூட இறங்கி போற மாதிரி தெரியுமா? வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுல்ல. உயிருக்கு வர மாட்டான்னு தெரியுது, உயிரியே வச்சிருக்கேன். பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். பாருங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஆமா அன்னிக்கிட்ட பேசிட்டியா? என்னென்ன கேட்டுட்டு இருக்கு? நாங்க போயிட்டு வந்தோம். அதாவது கண்மணியோட மாமா எடுத்து சொல்றாங்க, இது மாதிரி அவதான் இறங்கி வரலாம், நீங்களாவது போய் மன்னிப்பு கேளுங்க மாப்பிள்ளன்ட்டு. நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க. நான் இங்க ராஜசேகர் சாரை பார்க்கணும். விக்னேஸ்வரன் சொல்லு. ஓகே சார். எல்லாத்தையும் மாத்திருங்க. சொன்னது எல்லாத்தையும் கரெக்டா மாத்து. சார் உங்களை பார்க்க விக்னேஸ்வரன் ஒருத்தர் வந்திருக்காரு சார். ஒர்க் பண்ண வரான். வர சொல்லு. ஆமா அவனெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். விக்னேஸ்வரன் சொன்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலாக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ ஏதாச்சும் வந்து இடமா சொல்லிருப்பான்ட்டு. சரியே இல்ல. அன்னைக்கு இப்படிதானே சொல்லாம கொள்ளாம நம்ம கிட்ட காசு கேட்டு ரொம்ப தேக்க பண்ண முடியாதுன்னு அன்னைக்கே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி என்னன்னா கேட்போமே. வேலையே பேசி எப்படியாச்சும் பணம் வாங்கலான்னு வந்திருக்கான். அதெல்லாம் சாரை பார்க்க முடியாது, பிஸியா இருக்காரு. மீட்டிங் ஆகுறா. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம அன்போட அப்பாவுக்கு சந்தேகம் வருது, ஏன் இந்த வெண்ணிலா அவனை அவாய்ட் பண்றா அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி இப்படி நான் இவளை பார்த்ததே கிடையாது. அண்ணே வாமா. ஆபீஸ்ல இருக்கானா இல்ல கேணுமா? கடைக்கு போக வேண்டியிருக்கு. நீ ஜீவா ஜீவா ஒரு நிமிஷம். ஜீவா ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கணும். நினைச்சிரு ஜீவா. மன்னிப்பு கேக்குற பாரு. தப்பு இல்ல. வேறு இந்த மாதிரி ஏமாத்தி துரோகம் பண்றவங்கள மன்னிக்கவே மாட்டேருக்கு. எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி எப்படி உறுத்தவே உறுத்தாதா கழிச்சு. நான் எப்படி உன்ட்ட உண்மை சொன்னேன், நீ மட்டும் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி ஜீவா ரொம்பவே கோவப்படுறாங்க. உன்னை முதல்ல மீட் பண்ணப்ப நீயும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா கிட்ட சொல்லல. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சீங்களே. சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சூழ்நிலை?
முட்டாள்னு எழுதிருக்கா? எல்லாரும் சேர்ந்து நான் மட்டும் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன், ஆனா நீ ஏன் இப்படி ஏமாத்தின, நீ பண்ணது நம்பிக்கை துரோகம் அந்த மாதிரி சொல்லி திட்டிட்டுறாங்க. மொத்தமா என்னை ஏமாத்திருக்கீங்க. நீ பண்ணிருக்கவே கூடாது. என்னோட நிலைமை எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? என் மனசுல நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். வாழ்க்கைய மறக்கணும்னு நினைச்சது உண்மை. யோசிச்சதே இல்ல எப்படி அந்த மாதிரி கன்வே ஆச்சுன்னு எனக்கு புரியல. சாரி ஜீவா. வேணாலும் பண்ணலாம். ஆனா தெரிஞ்சு நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ என்னை ஏமாத்திட்ட, நான் ஒருபோதும் உன்னை மன்னிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி கோமா திட்டுறாங்க. சின்ன ஒரு வார்த்தை சொன்னா போதும். சாரி. துரோகத்தை என் வாழ்க்கையில என்ன நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே முடியாது. ஜீவாவும் சொன்னதே இந்த சொல்லி வேலை செய்ய வேண்டாம். இனிமே நீ இங்க வேலை செய்ய வேண்டாம், இங்க இருந்து போயிடுங்கிறாங்க. அது கேட்டு கண்மணிக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி போவோம். மறக்காம லைக் பண்ணுங்க.